வாங்க, இன்னைக்கு நாம பார்க்க போறது நீங்க அனுப்புன ஒரு விஷயம். ஞான சரியைன்னு ஒரு பாடல். பாட்டு ஒண்ணுதான், ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய பயணமே இருக்கிற மாதிரி தோணுது. நம்மளோட நோக்கம் இந்த வரிகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த பயணத்தை, அதோட ஒவ்வொரு படிநிலையையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுதான். ஆமா, இது வெறும் பாட்டுன்னு சொல்லிட முடியாது. அதோட துணை தலைப்பு பாருங்க, வாய்ப்பறை ஆர்த்தல். வாய்ப்பறையார்த்தல். ஆமா, அதாவது அந்த காலத்துல டமாரம் அடிச்சு ஒரு முக்கியமான செய்திய சொல்ற மாதிரி. ஓ, ஒரு பொது அறிவிப்பு மாதிரி. கரெக்ட். டே, எல்லாரும் கேளுங்கன்னு தெருவுல நின்னு கத்துறதுக்கு சமம். ஏதோ ஒரு முக்கியமான ரகசியத்தை, ஒரு பெரிய உண்மைய உரக்க சொல்லப் போறாங்கன்னு அர்த்தம். சரி, அப்போ அந்த ரகசியம் என்னன்னு பாப்போம். இந்த முதல் வரியே ரொம்ப ஆழமா இருக்கு. நினைந்து நினைந்து, உணர்ந்து உணர்ந்து, நெகிழ்ந்து நெகிழ்ந்து. ஏன் ஒரே வார்த்தைய 2 தடவை சொல்றாங்க? ஒரு தடவை நினைச்சா போதாதா? இதுல ஏவோ ஒரு தொடர் செயல்முறை இருக்கிற மாதிரி தெரியுது. மிகச்சரியான கேள்வி. இது ஒரு ப்ராசஸ காட்டுது. ஒரு முறை செஞ்சு முடிக்கிற விஷயம் இல்ல இது. ம், நினைந்து நினைந்துங்கிறது ஒரு விஷயத்த பத்தி திரும்ப திரும்ப ஆழமா யோசிக்கிறது. நீங்க ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தா அது வெறும் தகவலா இல்லாம, அது அனுபவமா மாறுமா? எக்ஸாக்ட்லி, அதுதான் உணர்ந்து உணர்ந்து உங்க அனுபவமா மாறும். சொல்லப்போனா அது அறிவுலேருந்து இதயத்துக்கு போற ஒரு பயணம். சரி, அறிவு இதயத்துக்கு போகுது. ஆனா நெகிழ்ந்து நெகிழ்ந்துன்னா உருகி போறதுன்னு அர்த்தம். ஒரு விதத்துல அது ஒரு பலவீன மாதிரி தெரியலையா? ஏன் அது ஒரு ஆன்மீக உச்சகட்டமா சொல்றாங்க? எல்லாத்தையும் விட்டுட்டு உருகி போறது எப்படி ஒரு வலிமையாகும்? இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். ஆனா இங்க உருகுறது நம்மளோட பலம் இல்ல, நம்மளோட அகங்காரம். ஓ, அந்த நானுங்கிற எண்ணம், நம்மளோட பிடிவாதம், எனக்கெல்லாம் தெரியுங்கிற அந்த கடினமான ஓடு, அதெல்லாம் தான் உருகுது. ஒரு பாறை உருகி தண்ணியா மாறுற மாதிரி. அது பலவீனம் இல்ல, இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த கடினத்தன்மை போனாதான் அன்பு உள்ள போக முடியும். ஓகே, இப்ப புரியுது. இது வெறும் மனசுல நடக்கிற விஷயம் இல்லைன்னு அடுத்த வரியே சொல்லுது. அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீரதானால் உடம்பு நனைந்து நனைந்து. அடேங்கப்பா, உடம்பே நனைற அளவுக்கு அழுக. இது துக்கமா இல்ல ஆனந்தமா? ஏன்னா கண்ணீர்னாலே நமக்கு துக்கம்தானே ஞாபகம் வரும். சரியான கேள்வி. இங்க கண்ணீர் துக்கத்தோட அடையாளம் இல்ல. அது பேரின்பத்தோட ஓவர்ஃப்ளோ. ஓவர்ஃப்ளோ. ஆமா, உள்ளுக்குள்ள இருக்கிற அன்பு அந்த பாத்திரத்துல நிரம்பி வழியுது. ஒரு துளி 2 துளி இல்ல, உடம்பே நனைற அளவுக்கு ஒரு பேரனுபவம். பல ஆன்மீக பாதைகள்ல இந்த ஆனந்த கண்ணீர் தான் ஒரு உண்மையான அனுபவத்துக்கான சாட்சியா பார்க்கப்படுது. பேர்ல கூப்பிடுதோ. அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே இன்னுரிமை நாயகனே. இந்த வார்த்தைகள் எல்லாம் வெறும் புகழ்ச்சியா, இல்ல இதுக்குள்ள வேற எதுவும் ஆழமான அர்த்தம் இருக்கா? இது வெறும் புகழ்ச்சி மட்டும் இல்ல, இது அந்த உறவோட 4 பரிமாணங்கள். 4 பரிமாணங்களா? ஆமா, அருளமுதேனா, அருளுங்கிற அமுதமே என்னோட எல்லா சோர்வையும் போக்குற அருமருந்து நீதான்னு சொல்றது. நன்னிதினா, நான் வெளியில தேடிக்கிட்டு இருக்கிற உண்மையான புதையல், உண்மையான மதிப்பு நீதான்னு உணர்றது. இந்த ஞான நடத்தரசே கொஞ்சம் யோசிக்க வைக்குது. ஞானம், நடனம், அரசன். இது 3க்கும் என்ன சம்பந்தம்? ஞானம்னா அமைதியா அசையாம இருக்கிறதுன்னு இல்லையா நம்ம நினைப்போம். இதுல ஒரு பெரிய இன்சைட் இருக்கு. ஞானம் சும்மா உட்கார்ந்திருந்தா பத்தாது. ஆ, அது செயல்ல வெளிப்படணும். நடராஜர் சிலை மாதிரி தான். ஒரு பக்கம் அமைதி, ஞானம், இன்னொரு பக்கம் இயக்கம், ஆற்றல், படைப்பு. அந்த 2க்கும் தலைவன் தான் ஞான நடத்தரசன். வெறும் தெரிஞ்சுக்கிறது முக்கியம் அல்ல, தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு செயல்படுறது தான் உண்மையான ஞானம்னு இந்த ஊர் வார்த்தை சொல்லுது. இட்ஸ் அபவுட் எம்பாடிட் விஸ்டம், நாட் ஜஸ்ட் புக் நாலேஜ். அப்போ மத்த 3ம் பொதுவான குணங்கள். ஆனா இந்த கடைசி வார்த்தை எண்ணுரிமை நாயகனே ரொம்ப பர்சனலா இருக்கு. எனக்கு மட்டும் சொந்தமான தலைவன்னு சொல்ற மாதிரி இது அந்த உறவையே வேற ஒரு தளத்துக்கு எடுத்துட்டு போகுது இல்லையா? எக்ஸாக்ட்லி, அதுதான் கிளைமேக்ஸ். அதுவரைக்கும் தத்துவமா ஒரு பெரிய சக்தியா இருந்த கடவுள் இப்போ ஏன் ஆளுன்னு மாறுற இடம் அது. ஒரு தனிப்பட்ட நெருக்கமான உறவு உருவாகுது. அந்த பந்தம் தான் அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. இந்த வரி இல்லைன்னா இது வெறும் ஒரு தத்துவ பாடலா போயிருக்கும். இந்த வரி தான் இதை ஒரு காதல் பாடலா மாத்துது. இதுவரைக்கும் உள்ளுக்குள்ள நடந்த ஒரு பயணத்தை பத்தி, ஒரு தனிப்பட்ட உறவை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆனா இப்போ திடீர்னு ஒரு யூ டர்ன் எடுத்து வம்மன் உலகியலியர், அதாவது உலக மக்களே வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. இந்த மாற்றம் ஏன்? தான் கண்டுபிடிச்ச ரகசியத்தை ஏன் எல்லார்கிட்டயும் சொல்லணும்? ஏன்னா கிடைச்சது சாதாரண விஷயம் இல்ல. அது ஒரு மரணமிழா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம்ங்கிற வாக்குறுதி. அந்த அளவுக்கு ஒரு பெரிய புதையல் கிடைச்சா அதை தனக்குள்ள மட்டும் வச்சுக்க முடியுமா? முடியாது. அந்த ஆனந்தம், அந்த உணர்வு தனக்குள்ள அடங்காம எல்லோருக்கும் இது கிடைக்கணும்னு கூப்பிடுறாங்க. அது ஒரு தன்னலமற்ற அழைப்பு. ஒரு நிமிஷம். மரணமே இல்லாத வாழ்க்கையா? இது கேட்கவே ரொம்ப மிகைப்படுத்தலா இருக்கு. நிஜமாவே இத உடம்பு அழியாதுன்னு சொல்றாங்களா? இல்ல இது வேற ஏதோ உருவகமா?
ஏன்னா இன்னைக்கு இது யாராவது சொன்னா நம்ம நம்ப மாட்டோம். இதுதான் முக்கியமான கேள்வி. பெரும்பாலும் இது உடம்பு சாகாதுங்கிற அர்த்தத்துல வராது. இது மரண பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை, பிறப்பு இறப்புங்கிற சைக்கிள்ல இருந்து விடுதலை. ஓ, அந்த அர்த்தத்திலயா? ஆமா, பெருவாழ்வுன்னு சொல்றாங்க பாருங்க. அது சாதாரண லைஃப் இல்ல, அ கிராண்ட் லைஃப். பயம், கவலை, இழப்பு இதெல்லாம் இல்லாத ஒரு முழுமையான வாழ்க்கை. மரணம் உடலுக்கு மட்டும்தான், எனக்கில்லன்னு உணர்ற ஒரு நிலை. அப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்றது சாத்தியம்னு சொல்றாங்க. ஆமா, அதுதான் அந்த வாக்குறுதி. பயத்தால ஈட்டப்படுற வாழ்க்கையிலிருந்து அன்பால இயக்கப்படுற வாழ்க்கைக்கு மாறுறது. அந்த மாற்றம்தான் மரணமில்லா பெருவாழ்வு. இப்படி ஒரு பெரிய வாக்குறுதி கொடுக்கும்போது யாருமே நம்ப மாட்டாங்க. அத நினைச்சுதான் அடுத்த வரிய சொல்றாங்களோ, புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியஞ்சொல்கின்றேன். அதாவது கதவிடல, பொய் சொல்லல, சத்தியமா சொல்றேன்னு அடிச்சு சொல்றாங்க. இந்த உறுதிமொழி ஏன் தேவைப்படுது? அந்த வாக்குறுதியோட எடை அப்படி. அதனாலதான் இவ்ளோ உறுதிமொழி தேவைப்படுது, நம்பகத்தன்மைக்காக. கரெக்ட். நான் சொல்றது வெறும் அலங்கார கவிதை இல்லப்பா. இது பொய் இல்ல, இது அனுபவபூர்வமான உண்மைன்னு நம்ப வைக்க முயற்சி பண்றாங்க. அப்போதான் கேக்குறவங்களுக்கு சரி, இதுல ஏதோ விஷயம் இருக்கு, நாம இத கவனிக்கணும்னு தோணும். அந்த அவசர உணர்வை உருவாக்குறதுக்காகத்தான் இந்த வரிகள். அந்த அவசர உணர்வு கடைசி வரையில இன்னும் அதிகமா தெரியுது. பொற்சபையில் சிற்றபையில் புகுந்தருணம் இதுவே. இந்த பொற்சபை சிற்றபைனா என்ன? சிதம்பரத்துல இருக்கிற கோவில குறிக்குதா? நேரடி அர்த்தத்துல ஆமா, சிதம்பரத்துல இருக்கிற கனக சபை சிற்றபையை குறிக்கலாம். ஆனா அதோட உருவக அர்த்தம் தான் இங்க ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது என்ன? பொன்னுன்னா தூய்மை, மதிப்பு. சித்துனா தூய அறிவு, கான்ஷியஸ்னஸ். அப்போ பொற்சபை சிற்றபைங்கிறது வெறும் இடம் இல்ல, அது ஒரு நிலை, ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங். ஆமா, ஒரு தூய்மையான ஞானமடைந்த உணர்வு நிலை. அப்போ அந்த நிலைக்குள்ள நுழையிற தருணம் இதுவேன்னு சொல்றாங்க. நாளைக்கு வரலாம்னோ முயற்சி பண்ணலாம்னோ சொல்லல, இப்போதேன்னு சொல்றதுல ஒரு பெரிய அழுத்தம் இருக்கு. ஏன் அந்த அவசரம்? ஏன்னா ஆன்மீக பாதையில தள்ளி போடுறது தான் பெரிய எதிரி. நாம எப்பவும் சரியான நேரம் வரட்டும், மனசு அமைதியான பிறகு பாத்துக்கலான்னு காத்திருப்போம். ஆனா இந்த பாடல் சொல்லுது, சரியான நேரம் எதிர்காலத்துல இல்லன்னு சொல்லுது. ஆமா, அது இப்போ இந்த நிமிஷம் உங்க கையில இருக்கு. தி ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் நாட் கமிங், இட்ஸ் ஆல்ரெடி ஹியர். அதை ரெகக்னைஸ் பண்ணுங்கன்னு அறைகோவல் விடுக்குது. ஆக இந்த ஒரு பாடலுக்குள்ள ஒரு முழுமையான கைடு இருக்கு. மனசுல ஆரம்பிச்ச, உடம்புல உணர்ந்த, ஒரு தனிப்பட்ட உறவுல வளர்ந்து, அப்புறம் பயமே இல்லாத ஒரு பெரிய வாழ்க்கை இருக்கு. அதுக்கான சாவி இப்போ உங்க கையில தான் இருக்குன்னு ஒரு பொது அறிவிப்பா முடியுது. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பயணம். ஆமா, இது உங்களுக்கு எப்படி பொருந்தும்னா, ஆன்மீக அனுபவங்கிறது ஏதோ மந்திரம் மாதிரி திடீர்னு வர்றதில்ல. அது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். சிந்தனை, உணர்வு, உருகுதல், அன்புன்னு அதுக்கு ஒரு பாதை இருக்கு. அந்த பாதையில நடந்தா சாதாரண வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பெருவாழ்வு சாத்தியம்னு இந்த பாடல் ஒரு வரைபடத்தை கொடுக்குது. இது வெறும் தத்துவம் இல்ல, ஒரு செயல்முறை. நாம இந்த உரையாடலை முடிக்கும்போது எனக்குள்ள ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த கடைசி வரிதான், தருணம் இதுவே. ஆமா, மாற்றத்துக்கான வாய்ப்பு நாளைக்கோ அடுத்த வருஷமோ இல்ல, இந்த நிமிஷம்னு முழுசா நம்புறதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம வாழ்க்கையில நாம எப்பவும் அடுத்த கட்டத்துக்காக, ஒரு நல்ல நாளுக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கோம். நாம யோசிக்க வேண்டிய கேள்வி இதுதான். இந்த பாடல் சொல்ற மாதிரி அந்த பெருவாழ்வுக்குள்ள நுழையறதுக்கு இதுதான் சரியான தருணம் நீங்க முழுசா நம்பினா, இந்த உரையாடல் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் உங்க வாழ்க்கையில எதை வித்தியாசமா செய்வீங்க? இந்த பாடல் ஒரு எதிர்கால தருணத்துக்காக உங்களை தயார்படுத்த சொல்லல, ஏற்கனவே இங்க இருக்கிற அந்த தருணத்தை அடையாளங்காண சொல்லுது. அந்த யோசனையை நாம தீவிரமா எடுத்துக்கிட்டா, நம்மளோட சின்ன சின்ன முடிவுகள்ல இருந்து பெரிய தேர்வுகள் வரைக்கும் எல்லாமே மாறுமா இல்லையா? இது நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம்.